நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு சாஃப்ரான் ரொட்டி அப்படிங்கிற ரெசிபி வந்து ஒன்று போட்டிருக்கோம். அதாவது இந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் நிறைந்ததான ரோட்டி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ரோட்டி பேர்ஸ் வெரி வெல் வித் ஒரு கெபாபோட, ஒரு ரிச் கறியோட, ஸ்பெஷலி கலோட்டி கபாப்ஸோட இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இட் வில் பேர் வெரி வெல். இது வந்து ஒரு என்ன கேட்டிங்கனாக்கா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னாக்கா ஜஸ்ட்டு இந்த சாஃப்ரான் ரொட்டியை தயாரித்து இது கொஞ்சம் ஹனியோட குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்தவுடனே கொடுத்தாக்கா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இந்த சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்ட் ரொட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இது வந்து முக்லாய் குசைனில், அதாவது ஷீர்மல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதை. இது வந்து ரொம்ப ஒரு மைல்டு ஸ்வீட்டோட ஒரு சாஃப்ரான் ஃப்ளேவர்ட் ஃப்ளாட் ப்ரெட்டாக வந்து இருந்துச்சான். இது வந்து பர்ஷியாவில், ஆவாதியில், முக்லாய் கிச்சன்ஸில் இது வந்து ஆஃபன் இது வந்து ஒரு கபாப்க்கோ ரிச் கறிக்கோ இது வந்து சர்வ் பண்ணுவாங்களாம். இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னாலே இதுக்கு வந்து ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரியே இருக்குது. நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகி படித்ததில் எனக்கு தெரிஞ்சதான விஷயம் என்னென்னா, இது வந்து ஏன்ஷியன்ட் பர்ஷியா, ஏன்ஷியன்ட் க்ரீஸில் வந்து இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆரிஜினேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோன்னாக்கா அதோட அந்த ஒரு வைப்ரண்ட் கலரு, அதோட அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸு, அது வந்து ஒரு லக்ஸூரியஸ் அப்பீல் அப்படின்னே நம்ம வந்து அதுக்கு சொல்லலாம் அந்த சாஃப்ரானுக்கு. இந்த சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்ட் ரோட்டி அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா அந்த சாஃப்ரானோட அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த டிஷ்ஷையே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணும். ஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை வந்து நாங்கள் மைதா மாவை போட்டு தயாரிச்சிருக்கோம். பட் நீங்கள் வந்து தேவையாக இருந்தாக்கா இதையே நீங்கள் கோதுமை மாவு போட்டும் தயாரிக்கலாம். நான் கோதுமை மாவு போட்டும் தயாரிச்சிருக்கேன். பெரியவங்களுக்கு தயாரிச்சு கோதுமை மாவு போட்டு தயாரிக்கலாம். குழந்தைங்களுக்கு தயாரிக்கச்சே இதை வந்து நீங்கள் வந்து மைதா மாவு போட்டும் தயாரிக்கலாம். இது வந்து ஒரு கலோட்டி கபாப் அப்படின்னு நம்ம அதோடு சர்வ் பண்ணுறச்சே அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிச் டேஸ்ட்டோட ரொம்ப ஐ டெல் யூ இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டு. நாங்கள் வந்து இதை கலோட்டி கபாபோடையும் சாப்பிட்டோம். இது குழந்தைங்க வந்தோடனே நான் ஜஸ்ட்டு ஹனியை வந்து அது மேலே ஸ்பியர் பண்ணிவிட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் எங்களோட சாஃப்ரான் ரொட்டி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.